இன்னைக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். 7.5 சனினால படாத பாடுபட்டு இருக்கிறோம். விரைய சனி. அதே சமயத்தில் உடம்பை போட்டு பருத்தி எடுக்கிறது. அப்படியே உஷா சொன்னாங்க, இந்த மாதிரி உடம்பை போட்டு வருத்தி எடுக்கும். உண்மை அவங்கலேருந்து கொஞ்சம் ரெக்டிஃபை கொஞ்சம் சரியாகிறதுக்குள்ளான ஒரு அற்புதமான ஸ்தானம் வந்து இப்போ இருக்கக்கூடிய குரு பயிற்சி. மகர ராசிக்காரர்களுடைய இயல்பு என்ன கேட்டீங்கன்னா, உழைப்பினால் சிகரத்தை தொடக்கூடியவர். மகர ராசி சனி பகவானுடைய ராசி தான். ஆனால் கடுமையாக உழைக்கக்கூடியவா மகர ராசிக்காரா. இவள்கிட்ட சோம்பேறித்தனம்ங்கிறதே கிடையாது. 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருப்பார். அப்போ வந்து அதிகமான ஆசை தான் எல்லா அழிவுக்கும் காரணம்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நிறைய ஆசைப்படுறோம், தகுதிக்கு மீறி ஆசைப்படுறோம்னு சொன்னால் 6ல் குரு இருந்து கட்டாயம் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டனைன்னு சொல்லக்கூடிய ஒன்றை கொடுத்துருவார். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொன்னால் 2ஆம் இடத்துல குடும்பம் இருக்கு. வெளிநாட்டில் வந்து பிஆர் கிடைக்காம இருக்குது, எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்கல, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து நல்ல டைமு. மிகச்சிறந்த யோகம் வருது. உச்ச குருவுடைய பார்வை விழுது. மற்ற ராசிக்கெல்லாம் கூட நம்ம என்ன சொல்றோம், வாழ்க்கை 5ஆம் பார்வை, விருச்சிக ராசிக்கு 5ஆம் பார்வை இருக்கு, மீன ராசிக்கு 9ஆம் பார்வை இருக்கு அப்படின்னு சிறப்பு பார்வைகளை பேசுறோம். நேரடியான பார்வை யாருக்கு விழுறதுன்னா மகர ராசிக்கு தான். ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. தலைமை அலுவலகம் தஞ்சாவூர், கிளைகள் காரைக்குடி, மதுரை, திருவாரூர், கும்பகோணம், திண்டுக்கல், சிவகாசி, திருச்சி. வாங்குங்க சுப்ரீமின் லாங் லாஸ்டிங் கபோர்ட்ஸ் மற்றும் கேபினட்ஸ். இப்ப எல்லாம் செட் தான். குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். பயிற்சிகள்லேயே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி. ஏன் அப்படின்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பயிற்சிகளில் பார்க்கப்படுது. எத்தனையோ பயிற்சிகள் இருந்தாலும் இது ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சியாக இருக்குது. அதுக்கு காரணம் நிறையா சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உச்ச இடத்துக்கு இந்த 12 ஆண்டுகள் கழித்து இந்த குரு பயிற்சி வந்துட்டு 12 ஆண்டுகள் கழித்து இந்த குரு பயிற்சி உச்ச வீட்டுக்கு குரு வரார். அதனால் ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வந்துட்டு வழங்கிட்டு இருக்கிறவங்க லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட், அசோசியேட் ஸ்பான்சர் சுப்ரீம் ஃபர்னிச்சர் மற்றும் ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி. மேடம், அடுத்ததா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத சொல்லுங்கள். தனுசுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வராரு. அஷ்டமஸ்தானத்துலேருந்து அவ ராசிக்கு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அர்த்தாஷ்டம சனி வேற. அவங்களுக்கு ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். முக்கியமாக ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நிறைய அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஹார்ட்டில் ஸ்டென்ட் வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். பட் இப்போ வர இந்த அஷ்டமஸ்தானத்து குரு வந்து என்ன பண்ண போகிறாருன்னா, அவங்களுக்கு வந்து சுப செலவுகளை தான் வந்து கொடுக்க போகிறாரு. வெளிநாட்டில் வந்து பிஆர் கிடைக்காம இருக்குது, எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்கல, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து நல்ல டைமு. வெளிநாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் வந்து புதுசாக ஒரு மெம்பர் ஆட் ஆவாங்க. அதாவது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். வீடு, மனை, வாகனம் இதுவும் வந்து வாங்குவாங்க. அப்படி வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இப்போ வந்து நம்ம செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், செகண்ட் சேல்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு வீடை வந்து அவங்க வந்து போய் பார்த்து முடிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நாள் இழுவையில் இருக்கிறது வந்து டக்குன்னு முடிஞ்சு அவங்களுக்கு வந்து வீடு வந்து அமைஞ்சிரும். ஸோ இது வந்து தனுர் ராசிக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுப செலவுகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக தான் இருக்கும். பெருசாக பயந்துக்க வேண்டாம். குரு அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரே என்ன பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இவங்க இந்த ராசிக்காரர்கள் வந்துட்டு என்ன மாதிரியான வழிபாடுகளை பண்ணிட்டா சிறப்பாக இருக்கும்? வழிபாடுகள் அப்படின்னும் போது அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் தொலைவில் இருக்கிற வந்து ஏதோ ஒரு புனித கஷேத்திரத்துக்கு போயிட்டு அவங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றதுன்றது வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். முக்கியமாக திருப்புல்லானி, ராமேஸ்வரம் இந்த மாதிரியான, ஏன்னா குரு அஷ்டமஸ்தானத்தில் போய் மறையிறதுனால இந்த மாதிரியான ஸ்தானங்களுக்கு போயிட்டு அவங்க வழிபட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து மேலும் மேலும் நன்மைகள் வர்றது வந்து நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே மேடம். சார் நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த ராசியான மகரம், அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்பெல்லாம் இருக்க போகுது, என்னெல்லாம் செய்ய போகுது அப்படிங்கிறத சொல்ல. அதாவது மகர ராசிக்காரர்களுடைய இயல்பு என்ன கேட்டீங்கன்னா, உழைப்பினால் சிகரத்தை தொடக்கூடியவர்கள். மகர ராசி சனி பகவானுடைய ராசி தான். ஆனால் கடுமையாக உழைக்கக்கூடியவா மகர ராசிக்காரா. இவள்கிட்ட சோம்பேறித்தனம்ங்கிறதே கிடையாது. தாத்தாவோட சொத்தை எதிர்பார்த்தேன், அப்பாவோட சொத்தை எதிர்பார்த்தேன்லாம் கிடையாது. நான் உழைச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிகச்சிறந்த மனிதர்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன பெரிய யோகம்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிகச்சிறந்த யோகம் வருது. உச்ச குருவுடைய பார்வை விழுது. மற்ற ராசிக்கெல்லாம் கூட
நம்ம என்ன சொல்றோம், வாழ்க்கை 5ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு 5ஆம் பார்வை இருக்கு, மீன ராசிக்கு 9ஆம் பார்வை இருக்கு அப்படின்னு சிறப்பு பார்வைகளை பேசுறோம். நேரடியான பார்வை யாருக்கு விழுறதுன்னா மகர ராசிக்கு தான். உச்சகுருவுடைய பார்வை அது மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். இது வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு பிஸ்னஸ்ல கடன் சுமையா இருக்கு, இந்த கடன் விலகுமா விலகாதான் தெரியல, பேங்க்ல எனக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி முடிஞ்சு போச்சு, என்னமே பண்ண முடியல, நகழ முடியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு பிஸ்னஸ்ல, என்ன பண்றது அப்படிங்கும்போது ஒரு நல்ல பார்ட்னர் பிஸ்னஸ் கிடைப்பார், பெரிய அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க, நல்ல பணம் படைத்தவர்களின் தொடர்பு கிடைக்கும். அதே மாதிரி அரசியல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி, கட்சி தலைமைக்கு ரொம்ப நெருக்கமா மாறுவா, இப்போ அதை பார்க்கலாம். அதே மாதிரி திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க, திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது நல்ல வரன், அது தரமான வரன்கிறாங்க, நல்ல குணம் பொருந்திய நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இப்போ உண்டு. நண்பர்கள், நல்ல நண்பர்கள் அமைவார்கள். இது நாள் வரைக்கும் சரியான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு சரியான ஃப்ரெண்ட்ஷிப் அமையும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும், இப்போ அதெல்லாம் நிவர்த்தியாகும். கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரும். இந்த விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்ததுன்னா இப்போ சால்வ் ஆயிடும் உங்களுக்கு. வெளிநாட்டில் குடியுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் சால்வ் ஆகும். வெளிநாட்டில் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். நிறைய மகர ராசிக்காரா இப்போ சொந்த வீடு வாங்குவீங்க, அணிகலன்கள் நிறைய வாங்குவீங்க, தங்கத்தின் மீதான முதலீடுகள் அதிகரிக்கும். அதே மாதிரி புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிற யோகம் வரும். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டு சார், கல்யாணம் கூடி வருமா அப்படித்தானே கேட்குறீங்க. நிச்சயமாக கல்யாணம் கூடி வரும். குரு பலன் உங்களுக்கு இப்போ கிடைச்சிருது, அதனால கல்யாணம் கூடி வரும். அதே மாதிரி சந்தான பிராப்தி மிக அற்புதமாக அமையும். ரொம்ப நாளாக சந்தான பிராப்தி இல்லாத வாழ்க்கை சந்தான பிராப்தி அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தில் நீங்கள் காது கொடுத்து சில விஷயத்தை கேட்கணும். 3ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். பெரியவா அட்வைஸ் பண்ணுவாங்க, குடும்பத்தில் உங்க பெரியவங்க, வெல் விஷர்ஸ், உங்கள் லைஃப் பார்ட்னர், ஈவன் உங்கள் பிள்ளைகள் கூட அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை இப்படி நடந்துக்கோ, இது தப்பு, இது சரின்னு சொல்லுவாங்க. உங்கள் வெல் விஷர் சொல்கிற அட்வைஸை காதால கேட்டு நடந்தாலே மகர ராசிக்கு மிகச்சிறந்த யோகம், வாழ்க்கையில் வளமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். மகர ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான வழிபாடுகளை செஞ்சால் நல்லா இருக்கும்? இந்த மகர ராசிக்காரா இந்த காலகட்டத்தில் தென்குடி திட்டைக்கு போயிட்டு வரணும். ராஜகுருவுடைய வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். இவளுக்கு இந்த குரு பயிற்சி ஆகிற காலத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கார். அது ஒரு பெரிய வளர்ச்சியை, சொந்த வீடுமனை வாகனம் கொடுக்குங்கிறோம், பெரிய பதவிகளை கொண்டு வந்து கொடுக்க போறார். ஒரு பெரிய தளபதியாகக்கூடிய அளவிற்கு யோகங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வருது. தென்குடி திட்டைக்கு சென்று ராஜகுருவை வழிபடுவதும் பெரிய வெற்றிகளை கொடுக்கும். அதே மாதிரி பழனி முருகன் வழிபாடு, பழனி முருகன் வழிபாட்டிலையும் ராஜ அலங்கார வழிபாடு பெரிய உச்சத்திற்கு விழல்களை கொண்டு செல்லும். அப்படிங்கிறதுனால இந்த குரு பயிற்சி மிகச்சிறந்த யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தலையாய ராசியாக மகர ராசி இருக்கு. அடுத்ததா இந்த குரு பயிற்சி நம்ம கும்பராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க. கும்பராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்திற்கு குரு வரார். 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ஒரு மறைவிடம்னு சொல்லக்கூடிய வரிசையில் வருகிறது. 12 பாவங்கள்லேயே ஏதாவது ஒரு பாவம் கெட்டு போயிடலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு பகவான்னு சொன்னால் 6ஆம் இடத்தை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா 8ஆம் இடத்துல ஆயுள் இருக்குது, அதுவும் ஒரு மறைவிடம் தான். அஷ்டமஸ்தானம், சந்திராஷ்டமம், அஷ்டம சனி, அஷ்டம குருலாம் நம்ம சொன்னாலும் கூட 8ன்ற எண்ணையே நிறைய பேர் பயமாக 8ஆம் தேதி எதுவுமே பண்ண மாட்டான்னு பார்த்தா கூட அதில் ஆயுள் இருக்குது, அதில் அதிர்ஷ்டம் இருக்குது. அப்போது அதை நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. ஆயுள் தானே, ஆயுளை வச்சு தான் எல்லாம் பண்ண முடியும். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு விரயஸ்தானமாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிறதே செலவு பண்ணுறதுக்கு தான். நிறைய சம்பாதிச்சு கையில் வச்சுட்டு செலவே பண்ண முடியலன்னு சொன்னால் யாருமே கூட இல்லைன்னு அர்த்தம். அதனால 2வது தூக்கம் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். தூங்காமல் இருந்தால் மனநிலையே பாதிக்கப்பட்டுன்னு சொல்கிறது. அப்போ 6ஆம் இடத்தை தான் நம்ம விட்டு கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அசுபஸ்தானமான மறைவிடமான 6ஆம் இடத்துல குரு வர்றாரு, உச்சபலத்தை அடைகிறார். அப்போ கும்பராசி அன்பர்கள் எதில் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் 2 விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடிய ஒரு வருஷம் உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. அது என்ன 2 விஷயம்? ஒன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு. அப்போது 2ஆம் இடம்னு சொல்கிறது தனம்னு சொல்லக்கூடியதை குறிக்கும். பணம், அந்த பணம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு தவறான வழியில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கிடைக்கும். ஏன்னா இப்போ ராகு வேற ராசியில் இருக்கார். அப்புறம் 12ஆம் இடத்துக்கு ராகு போக போகிறார். அப்போ தீய வழியில் பொருள் ஈட்டுவதற்கோ ஒரு உச்ச பதவியை அடைவதற்கோ தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது அர்த்தம். 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருப்பார். அப்போ அதிகமான ஆசை தான் எல்லா அழிவுக்கும் காரணம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நிறைய ஆசைப்படுறோம், தகுதிக்கு மீறி ஆசைப்படுறோம்னு சொன்னால் 6ல் குரு இருந்து கட்டாயம் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டனைன்னு சொல்லக்கூடிய ஒன்றை கொடுத்துருவார். இது 2மே இல்லை அப்படின்னு சொன்னால் 2ஆம் இடத்துல குடும்பம் இருக்குது. அப்போ என் குடும்பத்துக்காக நான் வாழ போகிறேன், நான் தியாகம் பண்ண போகிறேன்,
என்னை வந்து படிக்க வச்சு ஆளாக்குன அம்மா அப்பா தான் எனக்கு ஃபஸ்ட்டு, என்னை நம்பி வந்த என் மனைவி தான் ஃபஸ்ட்டு, என்னை கட்டிக்கிட்ட என் கணவர் தான் ஃபஸ்ட்டு, என்னுடைய குழந்தைகள் தான் சொல்லி குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய தியாகிகளாக நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு பலனை கொடுக்கும். 11ஆம் இடம் சொல்லும்போது என்னென்னா உங்களுடைய மூத்த சகோதர வர்க்கத்தை சொல்லும், உங்களுடைய நண்பர்களை சொல்லும், உங்கள் கூட பழகிறவங்களை சொல்லும், உங்களை விட வயதில் பெரியவர்கள், உறவினர்கள், உடன் பணியாற்றக்கூடியவர்களை சொல்லும். இவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, இவங்ககிட்ட நல்லபடியாக நீங்கள் வந்து டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் குரு பயிற்சி சாதகமாக இருக்கும். 6ல் குரு வரக்கூடிய இந்த ஒரு காலத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் அனுதினமும் வந்து உங்கள் சக்திக்கு மீறி உழைக்கிறீங்க, சீக்கிரமாக எழுந்துக்கிறீங்க, லேட்டாக தூங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பண்ணுங்கள். கடனை வந்து குறைவாக வாங்குங்க. கட்டாயம் 6ஆம் இட குரு உங்களுக்கு தீங்கு இழைக்க மாட்டார், நல்ல பலன் கிடைக்கும். சரி, கும்பராசிக்காரர்கள் இவங்க என்ன மாதிரியான வழிபாடுகளை பண்ணிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த குரு பயிற்சியில்? வழிபாடுன்னு சொல்லும்போது 2 விதமான விஷயங்கள். எப்பயுமே வழிபாட்டில் மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும்னு நான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த தெய்வத்தை வழிபடணும், இந்த நேரத்தில் போகணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளில் அது ஒரு வேலை மாதிரி ஆகிடும், ஷெட்யூலில் வந்துடும். அதில் ஒரு பக்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆத்மார்த்தம் வராமல் போயிடும். அதனால ஒரு ஆப்ஷன் என்னென்னா 6வது இடத்துக்கு குரு வர்றார் இல்லையா, திதியில் 6வது திதி சஷ்டி, முடிஞ்சால் சஷ்டி விரதம் இருங்க. சஷ்டியில் கூட 2 சஷ்டி வரும், வளர்பிறை தேய்பிறை, அதில் எது முடியுதோ அதில் 1 மட்டும் கூட இருங்க. இல்லையா உங்களால் முடியலன்னு சொன்னால் நட்சத்திரத்தில் 6வது நட்சத்திரம் சொல்கிறது ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், அது ராகுடைய நட்சத்திரம், அவர் தான் ராசியில் இருக்கார், அப்புறம் 12ஆம் இடத்திற்கு போக போகிறார். அதனால அந்த ஆருத்ரா நாளில் நடராஜ பெருமான சிவாலயத்தில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறது. இல்லைன்னு சொன்னால் அந்த ஆருத்ரா நாளில் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த உக்ர தெய்வமாக இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாட்டை நீங்கள் செய்து வரீங்கன்னு சொன்னால் இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஓகே ஓகே சார். சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்துட்டு அடுத்ததாக மீனராசி, மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னெல்லாம் கொடுக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மீனத்தில் ஒரு அம்சம் வந்து எப்போவுமே இருக்குது. அதாவது சதத்தை தாண்டிய பாதம்னு சொல்லுவாங்க. சதத்தை தாண்டிய பாதம்னா 100ஐ தாண்டிய நட்சத்திர பாதங்களை கொண்டது தான் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இது வந்து ரொம்ப அம்சம் நிறைந்த ஒரு இது இருக்குது. 100க்குள்ளே வர்றது பூரட்டாதியும், அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய உத்திரட்டாதி, ரேவதிங்கிறது மற்ற 8 பாதங்கள் வந்து அதில் வருது. மீனராசிக்கு குரு பயிற்சி 2026 7.5 சனினால் படாத பாடுபட்டு இருக்கிறோம், விரைய சனி. அதே சமயத்தில் உடம்பை படுத்தி எடுக்கிறது, அப்படியே உஷா சொன்னாங்க, இந்த மாதிரி உடம்பை போட்டு வருத்தி எடுக்கும் உண்மை. அவங்கலேருந்து கொஞ்சம் ரெக்டிஃபை, கொஞ்சம் சரியாகிறதுக்குண்டான ஒரு அற்புதமான ஸ்தானம் வந்து இப்போ இருக்கக்கூடிய குரு பயிற்சி. குரு சிறப்பு பார்வையாக பார்வை பார்க்கக்கூடிய இந்த பார்வை அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிம்மதி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துருக்கு. ரொம்ப அவங்களுக்கு காசு வேணுமா, பணம் வேணுமா, மரியாதை வேணுமான்னு கேட்டால், சார் எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம்னு அவங்க டீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நிறையா கவனித்து பார்த்தீங்கன்னா கல்யாணம், சீமந்தம், அதே மாதிரி பர்த்டேனா அதெல்லாம் போகிறதே இல்லை. இப்போ நிறையா போயின்னு இருப்பாங்க. எனக்கு அறியாமையே நான் நிறையா நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகிறேன், கும்பாபிஷேகம், என்னை நிறையா இடத்துக்கு கூப்பிட்றாங்க. இது அத்தனையுமே இது குருவுடைய ஒரு மாற்றம் தான் அவர்களுக்கு நிகழக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாத பல விதத்தில் பல கோணங்களில் அவர்கள் பிஸ்னஸை வந்து சரி செய்யறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு விஷயத்தை கூட்டு சேர்ந்து பண்ணி அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்கக்கிட்ட, மீனராசி அன்பர்கள்ட்ட கண்டிப்பாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், இது போன்ற பிரயாணங்கள் இருக்கும். பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவா கைடெல்லாம் அமைஞ்சது, ஆனாலும் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக சப்மிட் பண்ணி அவங்க பட்டயங்கள் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி 12th முடித்தவங்க, காலேஜ் பிளேஸ்மெண்ட், காலேஜில் நல்ல ஒரு இடத்துல எனக்கு வரணும்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி ஆன்சைட் வந்து ஒர்க் போகணும்னு நினச்சவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எனக்கு குழந்தை இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு 1000 வருஷம், போன வாட்டி ஒரு நிகழ்ச்சியில் அவர் சொன்னார், 1000 ஆண்டுகள் ஒரு முனிவர் வந்து தபம் இருந்து கண்ணை முழிச்சு பார்த்தா அவருக்கு எப்படி இந்த உலகம் தெரியுமோ அந்த மாதிரி மீனராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் வந்து இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் நான் சொன்னதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் 2 ஜோப்லேருந்து வடிவேல் சார் விட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வராது. முயற்சி செய்யணும், விடாது உழைக்கணும். எனக்கு அதிர்ஷ்டம் என்ன தேடி வருமா, வராது. நாம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் கேலண்டரை கிளிக்கும் பொழுது அந்த ராசி பலனை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டால் மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நீங்கள் எந்த கோயில்னு கேட்பீங்க, என்ன பரிகாரம்னு கேட்பீங்க. மீனராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்தலம் அவங்க வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தலம்.
மற்ற கோயில்கள்லாம் மேலே ஏறி கீழே இறங்குவீங்க, இல்லை கோயிலுக்கு போயிட்டு கோயிலேருந்து வெளில வருவீங்க. இந்த கோயில் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்குவோம், திருப்பி வரும்போது மேல் நோக்கி வருவோம். இன்னொன்று பூமி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர், அடுத்தது மலை. இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு அற்புதமான கோயில். பூமிக்குண்டான இடத்திலிருந்து சாமி கீழ் நோக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இது. மற்ற கோயிலில் ஒரு தெய்வம் பிரசித்தின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் பார்த்துட்டிங்கன்னா மூலவர் பிரசித்தி, உற்சவர் பிரசித்தி, இன்னொரு உற்சவ தெய்வம் அதுவும் பிரசித்தி. இப்படி அற்புதமான பேர் கொண்டவர். இந்த கோயிலுடைய பேர் சொல்லி பல பேருக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த சாமியை நினைச்சாலே பெரிய புண்ணியம். கண்கண்ட தெய்வம், கலியுக வரதனாக இருக்கக்கூடியவர் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அப்போது செந்திலாண்டவர், ஜெயந்திநாதர், சண்முகர்னு சொல்லக்கூடிய 3 தெய்வங்கள் அங்கே இருக்குது. எல்லா கோயிலும் நான் அப்போவே சொன்ன மாதிரி ஏறி இறங்குவாங்க, இல்லை இப்படி போவாங்க. ஆனால் திருச்செந்தூர் மட்டும் இறங்குவோம், திருப்பி ஆண்டவன் நம்மளை ஏற்றி விட்டுருவான். அப்பேற்பட்ட அற்புதமான கோயில் மீனராசி அன்பர்களுக்கு திருச்செந்தூர் ஆண்டவன் கோயில். அடிக்கடி திருச்செந்தூர் போயிட்டு வரணுமா? ஆமாம், போயிட்டு வர 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 அந்த முருகன் மட்டும் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் 2 அடி எடுத்து வச்சிங்கன்னா அவரை 98 அடி எடுத்து வச்சு உங்களை அணைச்சு கொள்வார். அப்பேற்பட்ட அற்புதமான கடவுள் திருச்செந்தூர் முருகன். சரி, ஓகே. 12 ராசிக்கும் வந்துட்டு ரொம்ப அருமையாக டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்போது சார்கிட்ட சார் இப்போ வந்துட்டு டக்குன்னு நான் கொஸ்டின் கேட்டுறேன். என்ன அப்படின்னா, இந்த 12 ராசிகளில் யாருக்கு, எந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியிலேருந்து கல்யாணம் நடக்கும்? கல்யாண யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு? நல்ல கல்யாண யோகம் கூடி வருதுன்னா, பெற்றோர் பார்த்து வைக்கக்கூடிய கல்யாண யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கூடி வருது, மிகச்சிறப்பாக இருக்கும். மீனராசிக்காரா நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. கன்னிராசிக்காரா காத்துட்டு இருக்கா, எப்போ சார் கல்யாணம்னு, இப்போ கல்யாணம் கூடி வந்துடும், மிகச்சிறந்த நேரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம், முதல் கல்யாணம் கூடி வரும். முதல் கல்யாணம் பாதிக்கப்பட்ட வாழ்க்கை 2வது கல்யாணம் கூடி வந்துடும், அந்த யோகம் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா மிதுன ராசிக்காரா ரொம்ப தடைகள் இருந்தது, தடைகள் விலகி இவாளுக்கோ இவள் குடும்பத்தை சேர்ந்தவாளுக்கோ கல்யாணம் கூடி வர போகிறது. அற்புதமான யோகம் மிதுன ராசிக்கும் காத்துட்டு இருக்கு. சரி மேடம், நீங்கள் சொல்லுங்கள். இந்த தங்கம், செல்வம் இதெல்லாம் சேர்க்கணுன்னு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் என்ன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியிலேருந்து அப்படியே தானாக நிறைய இன்கம், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி எந்த ராசியாக இருக்கலாம்? இந்த குரு பெயர்ச்சிக்கு வந்து பணப்புழக்கம் அதிகம் இருக்கக்கூடிய ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசி வரும், அதுக்கப்புறமா மிதுன ராசி வரும், துலா ராசி வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது கும்பராசி. இவங்க எல்லாருக்குமே கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா அடமானத்தில் இருந்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இந்த குரு பெயர்ச்சி வந்து கொடுக்கும். ஸோ அடமானத்தில் இருந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்பீங்க. இந்த ராசிகளுக்கு சொத்துக்களும் வரும், நிறைய செல்வமும் வந்து வரும். சரி, ஓகே. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், எந்த ராசிக்காரர்கள், இந்த 12 ராசிக்காரர்களும் இந்த குரு பயிற்சியில் இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் விஷயங்கள் இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருக்குமே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கேட்குறீங்க. மேஷ ராசிக்காரங்க வந்து மனையோ வீடோ வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்தால் வேண்டான்னு சொல்லாதீங்க, கடன் பட்டாவது வாங்கிடுங்க. ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கூட பிறந்தவங்களோட நீங்கள் சேர்றதோ அவங்க உங்களோட சேர்றதோ, பிஸ்னஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா சேர்ந்து கொள்ளுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ஃபேமிலி அமையறதுக்கான சான்ஸ். அம்மா அப்பா பார்க்குறாங்க, நல்ல பொண்ணுடா, எனக்கு மனசே இல்லை, வேணான்னு சொல்லாதடான்னு சொன்னால் பண்ணிக்கோங்க. பொண்ணாக இருந்தாலும் அதே போல், இது போல் ஒரு பையன் இந்த காலத்தில் கிடைக்க மாட்டான்னா பிளைண்டாக கண்ணை மூடிட்டு சரின்னு சொல்லிவிடுங்க. கடகராசியில் இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுக்கு யாராவது ஃப்ரெண்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணலாமா, ஜிம்முக்கு போகலாமான்னா உடனே கிளம்பி போயிடுங்க. சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்க ஃபங்க்ஷனுக்கு யாராவது பத்திரிக்கை வச்சாலே போகலாமா வேணாமா, லீவ் போடணுமா, முன்னாள் போகலாம், யோசிக்காதீங்க, அந்த ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணிவிடுங்க, அதில் நிறைய பலன்கள் கிடைக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நண்பர்கள் அமைவாங்க. நண்பர்கள் வரும்போது நல்லவனா கெட்டவனாலாம் பார்க்காதீங்க, முதல்ல சேர்ந்துருங்க, அவங்களோட சேர்றதுனால உங்களுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம். துளாராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்ததுன்னா தாராளமாக மாறிடுங்க, நல்லது நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கோ நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறதுக்கோ ஒரு ட்ரிப்புக்கோ சான்ஸ் கிடைச்சா ஓகே சொல்லிடுங்க. எங்கே எப்போ பட்ஜெட் என்ன அதெல்லாம் கேட்காதீங்க, போயிட்டு வந்துடுங்க. தனுராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. மலை ஏறணும் அப்படின்னு சொன்னால் அதை ஏறிடுங்க. நீண்ட தூரம் பாத யாத்திரை போகணும்னு சொன்னால் போயிடுங்க. பிறர் கஷ்டத்தில் பங்கு எடுக்கிறதுக்கான துக்க துயர சம்பவங்கள்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக போய் அங்கே கலந்து கொண்டு வந்து விடுங்க. மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை துணை, லைஃப் பார்ட்னர் ஆசைப்பட்டது என்னவா இருந்தாலும் சரி சக்திக்கு மீறி கூட செஞ்சிருங்க, ரொம்ப நல்லது. கும்பராசிக்காரர்கள் வந்து வாய்ப்பு வந்தாலும் கடன் வாங்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி வாங்கிக்கிங்க. மீனராசி அன்பர்களுக்கு உலகமே குழந்தைங்க தான், குழந்தைங்களுக்காக தான் நீங்கள் வாழுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும்.
ரொம்ப ஷார்ட்டாக அப்படியே ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி டக்குன்னு சொல்லிட்டீங்க சரவடி மாதிரி. ரொம்ப நன்றி. 4 ஜோதிடர்களும் இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் 12 ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு ரொம்ப எளிமையாக சொன்னாங்க. 4 பேருமே வந்துட்டு ரொம்ப எளிமையாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சி இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம குமுதம் பக்தி சார்பாக வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் சார்பாக நாங்கள் குரு பகவான் கிட்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த 4 பேருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய சார்பாகவும் நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா 4 பேர்த்தோட பலன்களை நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி இந்த குரு பயிற்சி பலனை ஒரே மேடையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதுக்காக இது நேரம் வரைக்கும் நம்ம வந்து மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் நம்ம வந்து குமுதம் பக்தியில் ரொம்ப அற்புதமாக வந்து இந்த கேள்வி எல்லாரும் பிஸி ஸ்கெடியூலில் வந்து இருந்து இந்த விஷயத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. குரு பயிற்சி நம்ம சொன்ன பலன்கள்லாம் நல்ல பலன்கள்லாம் நடக்கணும், கெட்ட பலன்கள்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு நம்ம வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுறோம். குமுதம் பக்தி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக முருகப்பெருமானுடைய சிறப்புகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக விஷயங்கள் எடுத்து மக்களுக்காக கொடுக்க ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. இதை வந்து ஏற்பாடு செய்த நிறுவனத்தினருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேமரா இருக்கிறவங்களுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வரணும். கேள்வி கேட்டால் தான் பதில் சொல்ல முடியும். நல்ல அற்புதமான கேள்வியெல்லாம் கேட்டு அதை பதில் பெற்ற பிரசன்ன ஆகிய உங்களுக்கும் சரி, மற்ற எல்லா அஸ்ட்ராலஜர் சார்பாக என்னுடைய மனமார நன்றி. ரொம்ப 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 நன்றி. நீங்கள் 4 பேரும் வந்து ரொம்ப அழகாக எங்களுடைய நேயர்களுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக பதில் சொன்னீங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கியிருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பவர் பை லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட் மற்றும் அசோசியேட் ஸ்பான்சர் சுப்ரீம் ஃபர்னிச்சர் மற்றும் ரூபி அபேக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி. இவங்க தான் நமக்காக வழங்கியிருந்தாங்க சிறப்பாக. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல தருணத்தில் அவங்க எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரசன்னா. நன்றி, வணக்கம். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. தலைமை அலுவலகம் தஞ்சாவூர், கிளைகள் காரைக்குடி, மதுரை, திருவாரூர், கும்பகோணம், திண்டுக்கல், சிவகாசி, திருச்சி. சுப்ரீம் ஃபர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஷ், எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் ஃபர்னிச்சர்.